ஹாய் எல்லோருக்கும் வணக்கம். வெல்கம் டு உங்கள் நான் கமல் ஹாசன். இந்த வீடியோவில் நம்ம கமல் சார் பற்றின ஒரு புதிய தகவல் தான் டிஸ்கஸ் பண்ண போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு நீங்கள் புதுசாக இருந்தீங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, வீடியோ மறக்காமல் ஒரு லைக் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற முதல் டாபிக் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, நம்ம ஜிவிஎம், அப்புறம் லோகேஷ் கனகராஜ், அப்புறம் நம்ம மணிகண்டன், இந்த வரிசையில் வந்து பார்த்தீங்கன்னா ரஞ்சித் ஜெயக்கொடி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இயக்குனர், இஸ்பேட் ராஜாவும் இதய ராணியும் அந்த படத்துடைய இயக்குனர் கமல் சாருடைய தீவிர பக்தர் அப்படிங்கிறது உங்கள் எல்லாத்துக்குமே தெரிஞ்ச ஒரு விஷயம் தான். ஆனால் அவருடைய டீகோடிங் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா பயங்கர ட்ரெண்டிங் ஆகிட்டு இருக்கு. அதாவது குருதிப்புணல் படத்தை பற்றி பேசினார், அதுவும் செம்ம ரீச்சு. பிரம்மாண்டி படத்தை பற்றி பேசியது செம்ம ஹிட்டு. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ஹேராம் படத்தை பற்றி அவர் வந்து ஒரு விஷயங்களையும் வந்து நல்லா டீகோட் பண்ணியிருக்காரு. அதை பார்க்காதவங்க லிங்க் பாருங்கள், ரஞ்சித் ஜெயக்கொடி யூடியூப்பில் அடிச்சிங்கன்னா கூட வந்துடும், ஹேராம் போட்டிங்கன்னா வந்துடும். அதை நீங்கள் வந்து பார்க்கலாம். இதுவரை ஹேராம் மாதிரி ஒரு படம் அப்படிங்கிறது வந்து வந்ததே இல்லை, இனிமேலும் வரப்போகிறது இல்லை. ஏன்னா ஒரு ஃபிக்ஷனல் கேரக்டரை வச்சு சரிங்களா, ஒரு வேறு லெவலில் அதனுடைய பரிணாமங்களை வந்து கமல் சார் வந்து நமக்கு வந்து காட்டினார். சரியா, அடுத்து ஒரு 1000 வருடங்களுக்கும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சாட்சியாக இதை வந்து ஒரு வரலாற்றின் பக்கங்களாக இதை வந்து எழுதலாம் அப்படின்ற மாதிரி அவர் வந்து ரொம்ப புகழ்ந்து பேசியிருக்காரு. அந்த அளவுக்கு இந்த படம் வந்து ஒரு இம்பேக்ட் வந்து கிரியேட் பண்ணியிருக்கு கமல் சாருடைய கெரியர்லேயும் சரி, இன்னும் உலக சினிமாவிலையும் சரி, அதோடைய தரத்தையும் வந்து இது வந்து மேம்படுத்தியிருக்கு அப்படின்ற மாதிரி நிறைய விஷயங்கள் டீகோட் பண்ணார். அது நான் சொல்கிறத விட நீங்கள் போய் பாருங்கள், சரிங்களா, அது செமையாக இருக்குது. அடுத்து KS 238 படம் இருக்குல்ல, அது வந்து கமல் சாரோட ஸ்கிரிப்ட் எழுதுகிறாரு. இப்போது அந்த படத்துக்கு அவர் தான் எழுதுகிறாரு அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. கமல் சார் இயக்கும் ஒரு படம் சீக்கிரம் நம்ம பார்க்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க RK5ல. கமல் சார் லாஸ்ட்டாக இயக்கின படம் அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப வருஷம் ஆயிடுச்சு. அதனால் ஷோரூம் தான் வந்து இயக்குனார். அதுக்கடுத்து எந்த படமும் இல்லைங்கிறதுனால அவர் வந்து பார்த்திங்கன்னா டைரக்ஷனில் பண்ண போகிறார் அப்படிங்கிறது தான். அது மருதநாயகமா இல்லை தேவர் மகன் 2வா இல்லை என்னவாக இருக்கும், எதுக்கு எழுதுறாரு அப்படிங்கிறது தெரியல. மேபி மருதநாயகத்துக்கு தான் அது எழுதுறாரா ஸ்கிரிப்ட்டு, யூஎஸில் உட்காந்து அப்படிங்கிறதும் வந்து நமக்கு தெரியல. நம்ம கூட அப்படியே விசாரிக்கும் பொழுது தேவர் மகன் 2வும் வந்து ஆனில் இருக்குங்கிற மாதிரி தான் சொல்கிறாங்க. எது வேணாலும் இருக்கலாம். வெதர் அந்த ஸ்கிரிப்ட் எழுதி கமல் சார் தான் டைரக்ஷன் பண்ண போகிறார் அப்படின்ற ஒரு அதிகாரப்பூர்வமான தகவலும் நமக்கு வந்து கிடச்சிருக்கு. டபுள் பொனான்சா ஃபார் கமல் சார் ஃபேன்ஸ். 237 இருக்கட்டும், 238 இருக்கட்டும், அடுத்து நிறைய பேர்கிட்ட கதையை கேட்டுக்கொண்டிருக்கிறார் அப்படின்ற மாதிரி அப்டேட் வருது. முழுக்க கமல் சார் என்னெல்லாம் பண்ண போகிறார் அப்படிங்கிறது ஆஃப்டர் கம்மிங் ஃப்ரம் US அப்படிங்கிறது எல்லாராலையும் நம்ம வந்து யோசிச்சுட்டு இருக்கோம். அதே மாதிரி சூர்யாவும் கமல் சார் கூட ஒரு படம் வந்து நடிக்க போகிறார் அப்படின்ற ஒரு தகவலும் வந்து வருது. வெயிட் பண்ணி பார்க்கலாம் என்ன பாயிண்ட் ஆஃப் வியூவில் இருக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு. அடுத்து மனோஜ் பாரதிராஜா, இயக்குனர் பாரதிராஜாவுடைய மகன், அவர் வந்து பார்த்தீங்கன்னா கமல் சார் மாதிரி டேரிங்காக யாருமே வந்து இது வரைக்கும் ஃபீல்டில் இருந்ததே கிடையாது. ஒரு பக்கம் கோமணம் கட்டி நடிக்கிறாரு, இன்னொரு பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா நெகட்டிவ் ஷேடில் சிவப்பு ரோஜாக்கள் பண்ணுறாரு. இதெல்லாம் வந்து அவரால் மட்டும்தான் வந்து முடியும், வேறு யாருமே அந்தளவுக்கு ரிஸ்க் எடுக்க மாட்டாங்க அப்படின்ற மாதிரியான விஷயங்கள் அவர் பேசியிருக்காரு. அதே மாதிரி சங்கர் சார் லேட்டஸ்ட்டாக ஒரு இன்டர்வியூ சொல்லியிருக்காரு, இந்தியன் தியேட்டர் கிட்டுருந்தார்ல, அதெல்லாம் கூட ஒரு பக்கம் சந்தோஷமாக இருந்தாலும் இந்தியன் 2 பற்றினா அவர் நெகட்டிவ் விமர்சனம் எடுத்துக்கலங்கிற அவருக்கு ஒரு விமர்சனம் இருந்தது. ஏன்னா எல்லாத்தையும் பிளாக் பண்ணுறாரு, இந்தியன் 2 பற்றி சொன்னவங்க எல்லாத்தையும் வந்து இது கலையாக இருக்கிறார் அப்படின்ற மாதிரிலாம் வந்துச்சு. சரி, ஆனால் அவர் என்ன அட்ரஸ் பண்ணியிருக்காருன்னா, நாங்கள் ஃபீட்பேக்கை கேட்டிருக்கோம், அட்ரஸ் பண்ணுறோம், அதை இந்தியன் 3ல அந்த ஃபீட்பேக்கில் வந்த மிஸ்டேக்ஸ் எல்லாத்தையும் கரெக்ட் பண்ணி தான் அவங்களுக்கு கொடுக்க போகிறோம் அப்படின்றத அவர் சொல்லியிருக்காரு. அதுவே எங்களுக்கு போதும், கமல் சார் ரசிகர்களுக்கு அது மிகப்பெரிய ஒரு ட்ரீட்டாக இருக்கும் அப்படிங்கிறத நாங்களும் வந்து முடிவு பண்ணிக்கிறோம். அடுத்து கமல் சார் படத்துக்கு நோ சொல்லியிருக்காரு அரவிந்த் சாமி. 2 படத்துக்கு ஆனால் நீங்கள் நம்புவீங்களா? தெனாலி ஃபஸ்ட்டு நம்ம அரவிந்த் சாமி வந்து பார்த்திங்கன்னா கமிட் ஆகிருக்கார் இந்த இதுக்கு, ஜெயராம் கேரக்டருக்கு. அது வந்து பார்த்திங்கன்னா அவர் முடியாது, கால்ஷீட் படங்கள் இல்லை. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா உத்தமவில்லன் படத்துக்கும் கேட்டிருக்காங்க, அப்பையும் வந்து அவருக்கு மிஸ் பண்ணிட்டார். பட் அவர் வந்து கமல் சார் நடிக்கணுங்கிறது ஒரு ஆசையாக, அது சீக்கிரம் நடக்கும் அப்படின்ற மாதிரி அவரும் வந்து பேசியிருக்காரு. பார்ப்போம். அடுத்து வந்து இந்த ரஷ்மிகா புடவை கட்டி அல்லு அர்ஜுன் தான் சூப்பராக பண்ணாங்க அப்படின்ற மாதிரி ஒரு பேட்டி கொடுத்துருந்தாங்கல்ல, அது வந்து பெரிய நெகட்டிவ் ஆகிடுச்சு. கமல் சார் ஃபேன்ஸாக இருக்கட்டும் எல்லாரும் வந்து உள்ளே புகுற, ஏண்டா என்னத்த 20 நிமிஷம் வந்ததுக்கே அப்படின்னா நாங்கள் ஒரு படம் ஃபுல்லாக நடிச்சிருக்கோம், காஞ்சனாவில் நம்ம சரத்குமார் பண்ணியிருக்காரு, என்ன நீங்கள். அதே மாதிரி இன்னொருத்தர் கூட சொல்லியிருந்தாங்க, மொத்தம் 3 பேர், அது சூப்பர் டீலக்ஸ் விஜய் சேதுபதி. எல்லோரும் பண்ணியிருக்காங்க, நீங்கள் எப்படி அதை போடுறீங்க அப்படின்னு சொல்லி ரஷ்மிகா போட்டு பொழந்துட்டாங்க. அது ஒன்று நான் ஐ டிட் மீன் தட் வே அப்படின்ற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ரஷ்மிகா ஒரு போஸ்ட்டை போட்டு விட்டாங்க. பட் இருந்தாலும் எங்களை மாதிரி கலெக்ஷன் கொடுங்கடா முதல் சொல்லி தெலுங்கு ரசிகர்கள் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளை கலாய்க்கிறாங்க. தெலுங்கு பீப்புளெலாம் கலாய்க்கிற மாதிரி ஆகிப்போச்சு நம்மளோட நிலைமை அப்படிங்கிறது தான். கமல் சார் சீக்கிரம் அந்த 1000 கோடியை கொடுங்க அப்படிங்கிறத சொல்லிட்டு இந்த வீடியோ நான் முடிக்கிறேன். உங்களுடைய கருத்துக்கள் சொல்லுங்கள். மீண்டும் சந்திப்போம்.